வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்னைக்கு நாம சிறப்பு பதிவு பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம். சந்திரமங்கள யோகம். சந்திரமங்கலம் மங்கள யோகம் ஏற்படக்கூடிய ராசி என்பர்களில் கடக ராசி என்பர்கள் ஒரு முக்கியமான ராசி என்பர்கள். இவர்களுக்கு 10ஆம் இடத்தில் அந்த செவ்வாய் பகவான், மங்கள காரகனாகிய அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கும்போது இந்த சந்திரமங்கள யோகம் ஏற்படுது. இது ஜூன் மாதத்திலிருந்து ஜூலை வரைக்கும் கிட்டத்தட்ட 45 நாட்கள் இருக்கு. உங்களுக்கு இந்த யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும். கடகராசி அன்பர்கள் இது நாள் வரைக்கும் நிறைய ஒரு பிரச்சனைகள்ல இருந்த கடகராசி அன்பர்களுக்கு மீண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சந்திரமங்கள யோகம் கிடைக்க போகுது. அதனால இந்த பதிவை பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக்கும் கொடுங்க. உங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நீங்கள் லைக் கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு பூஸ்டாக இருக்கும். அதாவது நீங்கள் கொடுக்குற லைக் பார்த்தீங்கன்னா, ஆகா நம்ம மக்களுக்கு இது நல்லா போய் சேருது, நம்ம இன்னும் நிறைய பதிவுகள் மக்களுக்காக கொண்டு போய் சேர்க்கணுன்ற அந்த ஒரு விஷயத்தில் என்னுடைய ஆர்வம் அதிகமாக இருக்கும் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸுக்கும். அதனால் தயவுசெய்து லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த கடகராசி என்பர்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேந்திர ஸ்தானம் ஆகக்கூடிய அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயாகக்கூடிய அந்த மங்கள காரகன் இந்த சந்திரமங்கள யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரண கிரகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொழிலில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரப்போகுது. இன்வெஸ்டர்ஸ் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய ஒரு வீடு வாகனம் மனை வாங்குவதற்கு உண்டான ஒரு உகந்த நேரமாக இருக்க போகுது. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளான் பண்ணி கடகராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வாங்கக்கூடாது, 7.5 சனி நடக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி நடக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டக சனி நடக்குது, இப்படி உங்களுடைய ஜாதக ரீதியாக வீடு வாங்குவதை தள்ளி வச்சுக்கிட்டே வந்துட்டுருக்குறீங்க. நம்மளுக்கு இப்போது ராகு கேது சரியில்லை, நம்மளுடைய ஜாதகப்படி நம்மளுக்கு இப்போ நேரம் சரியில்லை, இப்படின்னு உங்களுடைய வாய்ப்பை தள்ளி வச்சுக்கிட்டே வந்துட்டுருக்குறீங்க. அது எல்லாமே உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தி ஆகக்கூடிய நேரம்னா இந்த சந்திரமங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் தான். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு சொந்தமாக வீடு வாங்குவதற்கு நீங்கள் முனைப்போடு இருக்க போகிறீங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, நான் இந்த வாசம் வீடு வாங்கியே தீருவேன். பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 வீடு பார்க்க போகிறீங்க. 5 வீட்டில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுவீங்க. அப்படி ஒரு 10 வீடு செலக்ட் பண்ணி அந்த 10ல் இருந்து ஒன்று செலக்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான ஒரு நேரமாக தான் உங்களுக்கு இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த 40 நாட்களும் செலவிட போகிறீங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் கையில் வச்சிருந்த காசு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றா கடனுக்கு போகுது, இல்லை ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போகுது, இல்லை தேவையில்லாத விரயமாக தான் போகுதே ஒழிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு இந்த கடகராசி என்பர்கள் இது நாள் வரைக்கும் ஒரு பைசா கூட சேர்த்ததில்லை. அதே சமயம் ஆபரணம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நகைன்னு பார்த்தீங்கன்னா 1 பவுன் கூட உங்ககிட்ட இல்லைங்க. எவ்வளவோ நீங்களும் ஒழிச்சு வச்சு சேர்த்து பார்க்குறீங்க. அடுத்து குடும்பத்தில் தொழிலில் ஒரு கஷ்டம்னு வரும்போது அதை நீங்கள் தூக்கி எடுத்து கொடுக்க வேண்டியது தான் வருது. இதனால் நிறைய நகைகளை நீங்கள் இழந்திருக்கீங்க. கடனால் நீங்கள் நகைகளை இழந்திருக்கிறீங்க, தொழில் ரீதியாக நகைகளை இழந்திருக்கிறீங்க. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த சந்திரமங்கள யோகமாகப்பட்டது உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான ஒரு சொத்தை கொடுக்க போகுது, ஆபரணத்தை கொடுக்க போகுது, நகைகளை கொடுக்க போகுது. சில பேர் ஏலத்தில் இருக்குன்னா அதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரம். என்னதான் நம்ம புது நகை வாங்கினாலும் நம்ம பேங்க்ல அடகு வச்சிருக்கிற நகையை மீட்டெடுக்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும்னா, ஏன்னா அவங்களுக்கு அது அம்மா அப்பா வாங்கி கொடுத்த நகை, எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்க உங்களுக்காக செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்காக தான் நீங்க செஞ்சிருக்கிறீங்க. ஆனாலும் அதை பேங்க்ல அடகுல இருக்கு அப்படின்னு உங்களுடைய மனசு தவிச்சுக்கிட்டே இருக்கும்போது அதை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு
வாய்ப்பு வருதுன்னா, உங்களுக்கு இத விட ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருக்கவே இருக்காதுங்க. அதே சமயத்துல வேலைக்கு சென்றுட்டு இருக்கிற இந்த கடகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரப்போது. ஒரு வேலையில ஒரு இடமாற்றம் இருக்க போகுது. வேலையில இடமாற்றம் செஞ்சுக்கிட்டீங்கன்னா, நல்ல ஒரு உயர்ந்த வருமானம் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்துல கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்துல ஒரு புது வரவு இருக்கு. அப்படின்னா என்னது? குழந்தை பேரு பாக்கியம் கிடைக்க போகுது. குடும்பத்துல ஒரு புது வரவு இருக்கும்போது, எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை நீங்க சந்திக்க போறீங்கன்றத உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் இல்ல. உங்களுக்கே ஒரு ஆனந்தமான ஒரு செய்தியா இருக்கும். ஏன்னா, கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆயிருக்குது. ஆனா, அந்த குழந்தைக்காக நீங்க நிறைய ஏங்கிட்டு இருக்கீங்கன்றது எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா, ஜோதிட ரீதியாக தான் சில பலன்களை நம்ம உணர முடியும். அதனால நீங்க கடகராசி அன்பர்கள் அதிகமாக அதுக்காக ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்துல இருக்குங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம்னா, இந்த கடகராசி அன்பர்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கு. வீடானாலும் சரி, வாகனமானாலும் சரி, நண்பர்கள் மத்தியில உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு இருக்க போகுது இந்த காலகட்டத்துல. இந்த சந்திரமங்கல யோகம்ன்றது அந்த மங்களகாரகன் எல்லா இடத்துலயும் ஒரு முத்திரையை பதிக்கக்கூடிய ஒரு கிரகமாக தான் இருக்கும். எல்லா இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு முத்திரைய வச்சுட்டு போயிடுவாரு. அத வாழ்க்கையில நீங்க மறக்கவே முடியாது. அந்த அளவிற்கு அந்த ஒரு நிகழ்வை நடத்தக்கூடிய ஒரு நேரம்னா, இந்த சந்திரமங்கல யோகம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்போது. இந்த காலகட்டத்தில வெளியூர்ல இருக்கக்கூடிய அந்த கடகராசி அன்பர்கள், நீங்க வெளியூர்ல இருந்து உங்களுடைய சொந்த ஊர்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு உண்டான ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். இல்ல நண்பர்கள் மூலமாக, உறவினர்கள் மூலமாக சில தொழில்ல இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்க. நீங்க அவங்க மூலமா நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாராளமா பண்ணிக்கலாம். இந்த சந்திரமங்கல யோகம் உங்களுக்கு அதுக்கு சாதகமாக இருக்குது. ஆனாலும் உங்களுடைய ஜாதகத்தை, சுய ஜாதகத்தை ஒரு வாட்டி ஆய்வு செஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டை, பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால அந்த ஜாதகத்தை நீங்க ஆய்வு செய்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த கடகராசி அன்பர்கள் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை, வேலையில இருக்கக்கூடிய நபர்களும் சரி, தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களும் சரி, குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு குடும்பம் ரீதியாக சில பேர் வெளிநாட்டிலே இருக்கிறீங்க, மனைவி ஒரு பக்கம், கணவன் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள்லாம் இருக்கு. அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரம்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மங்கள யோகம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இதெல்லாம் நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். இது உங்களுடைய சுய ஜாதகத்துல தசாபுத்தி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா, கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.